அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பீட்ரூட் மட் எப்படி செய்யுது? ஈஸியாக சிம்பிளாக சிரமமே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் 1.25 அளவுக்கு பீட்ரூட் வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். அதை நல்லா தூள் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இன்றைக்கி மிக்சியில் தான் இதை திருவி எடுக்க போகிறேன். இதை திருவி எடுத்துக்கலாம். திருவி எடுத்துட்டு வெயிலில் காய போட்டுடலாம். நான் குவான்டிட்டி அதிகமாக இருக்கறனால இதை 2 ட்ரேவாக பிரித்து காய போட்டிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி காய போட்டுருங்க. சீக்கிரம் காஞ்சிரும். எனக்கு 2 டேஸில் காஞ்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் தட்டு பெருசாக வச்சிங்கன்னா 1 டே 2 டேஸ்லேயே காஞ்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி காய வச்சுருங்க. 2 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில் மக்கானா சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு மக்கானா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இந்த மக்கானாவை எடுத்து கொஞ்சமாக நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நுறுங்குற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையுமே சேர்த்து அதையுமே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்கோங்க. நமுத்தா மாதிரி இருந்துச்சுன்னா பவுட்ரு சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம இந்த மாதிரி முருகலாக வறுத்து எடுத்துட்டோம்னா இதை 6 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியவே வச்சு சாப்பிடலாம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சுக்கு இருந்துச்சுன்னா சுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சுக்கு இல்லாதனால நான் ஏலக்காவை 4ஆக சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே மக்கானா சேர்த்துக்கிறேன். மக்கானா சேர்த்து ஒரு அடி அடிச்சிட்டோம்னா திரும்பவும் முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் அதையுமே சேர்த்து நல்லா பைன் பவுடராக அரைச்சிட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் கால்வாசி அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பால் காசும் போது சர்க்கரை சேர்த்துக்குவேன். அதனால கொஞ்சமாக கால்வாசி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாதி சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஜல்லாடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா பால் காய்ச்சிட்டு சர்க்கரை சேர்த்துட்டேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.